அனைவருக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர். வார்த்தடிப்படை ஜாதக பலன். வாழ்த்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டா எண்ணிடம் 3, 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. வாழ்த்து வந்து 1ஆம் எழுத்து பண்ணாக வருகின்றது. எல்லோரையும் வாழ்த்தக்கூடியது 1ஆம் நம்பரை தான். அந்த 1ஆம் நம்பர் என்பது நல்ல வாழ்ந்தவர்கள் வாழ்த்த வேண்டும், மிக பெரியவர்கள் வாழ்த்த வேண்டும், புகழில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்த வேண்டும். அதான் வாழ்த்து. தனக்குத்தானே வாழ்த்தக்கூடியது நம்பர்கள் லக்கணம். அதாவது வாழ்த்து என்பது 1ஆம் இடம் 1ஆம் எழுத்து பண்ணாக வருகின்றது. ஆனாலும் வந்து லக்கணம் என்பது வாழ்த்து. அந்த வாழ்த்து வந்து பெரியவர்கள் நம்மளை வாழ்த்தாவிட்டால் லக்கணம் நம்மளை பார்த்து வாழ்த்துக்கிறது. ஆனாலும் வந்து பெரியவர்கள் வாழ்த்துவது பேப்பர் செய்தியாக, முக்கியமான வாழ்த்துவது பேப்பர் செய்தியாக வரும். மக்கள் வாழ்த்துவது பேஸ்புக் வாழ்த்தாக வரும். தன்னைத்தானே வாழ்த்து கொள்வது லக்கணம் நம்பர்கள். அதாவது 1ஆம் இடம் 1ஆம் எழுத்து பண்ணாக வருகின்றது வாழ்த்து. அடுத்ததாக நேரத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 9, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கு வந்து 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ நேரம் ஒவ்வொரு மணியாகத்தான் கூடி வரும். அதான் நேரம் 1. 1ஆம் இடம் தான் லக்கணம். அவன் லக்கணத்திலிருந்து தான் 12 வீட்டுக்கும் வருகிறது. 1, 2, 3 அப்படின்னு. ஆனாலும் வந்து நேரம் என்பது 1ஆம் இடம், லக்கணம் என்பது 1ஆம் இடம். அந்த 1ஆம் இடத்து பலனை வச்சு தான் எல்லாமே நடக்கும். அப்போ 1லிருந்து தான் இவனுக்கு வந்து கிரகங்கள் வந்து தோன்றுகிறது. சில நாட்டில் வந்து 12 1 ஆகும், 11 2 ஆகும். அப்படி ஒரு 12, 11, 10 இப்படி வரும். நம்ம இந்திய நாட்டு சக்கரத்துக்கு வந்து லக்கணம் 1ஆம் இடம். அப்படி தான் சில நாட்டுக்கு இப்படி வரும், சில நாட்டுக்கு இப்படி வரும், சில நாட்டுக்கு இடது பக்கம் வரும், சில நாட்டுக்கு வந்து வலது பக்கமும் வரும். ஆனால் இந்த காற்று கூட பாருங்கள், நம்ம சில தேசத்துக்கு வந்து இடதுபுறமாக இருந்தால் வலது பக்கம் சுற்றி வரும். சில தேசத்துக்கு வந்து வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக வரும். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஆனாலும் வந்து காற்றிலிருந்து கூட நமக்கு வந்து சில காலத்தை கணிக்கலாம். ஆனாலும் வந்து நேரங்கிறது 1. 1ஆம் எழுத்து பலன் லக்கணத்திலிருந்து தான் உனக்கு 1, 12 ஸ்தானம். அப்போ லக்கணத்திலிருந்து 1 அப்படின்னாக்க அவனுக்கு வந்து இந்த குரு பயிற்சி தான். குரு தான் லக்கணத்திலிருந்து அப்படியே வரும். அதனால் ஒரு குருவுக்கு உதாரணமாக நான் சொல்லுறேன், எல்லா கிரகத்தும் சொல்ல கிடையாது. 1 என்பது 1ஆம் லக்கணம். அந்த 1ஆம் இடத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10, 11, 12 இப்படி தான் கணக்கு. அந்த குருவுக்கு தான், மற்ற கிரகத்தை நான் சொல்ல கிடையாது. அதனால் குரு வந்து ஒரு உதாரண சொற்களுக்காக அந்த வீட்டை சுற்றி 12 அந்த இடத்துக்கு வந்து குரு இருந்த வீட்டுக்கு 12 வருஷத்துக்கு கழிச்சு அந்த வீட்டுக்கு வரும். அது ஒரு கணக்கு மாமாங்கம். சிம்மத்துக்கு வந்து குரு வரும்போது மாமாங்கம். அதுபோல் வந்து நேரம் 1. அப்போ நேரம் என்பது 1லிருந்து 12 வரை 12 மணியும் குறிக்கும். சரி, நேரம் 1. அதோடைய விதி என்பது 1 தான். ஆனால் அடுத்ததாக வந்து விழா என்பது அனைவருக்கும் சொந்தமானது. ஏன்னா உலகத்தை முன்னிலிருந்து கடைசி கூடிய மக்களுக்கு விழா உண்டு. அந்த விழா 1ஆம் இடம். விழா என்ற சொற்களுக்கு வந்து 2 எழுத்துக்கள் 6, 4 அதை கூட்டினாக்க 10. அதோடைய விதி என்பது 1. விழாவுக்கு வந்து 1ஆம் இடம். 1ஆம் இடம் தான் விழாவை தொடங்க வைக்கிறது எல்லாத்துக்குமே. அந்த விழா என்று சொல் இல்லை என்றால் மனிதன் எதுவுமே இல்லை, அவன் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஆனால் விழா என்ற வார்த்தை, விழா என்ற ஒரு சொற்களுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துமே 1ஆம் இடத்துல தான் வருகிறது. ஆனால் மக்கள் பார்த்து செய்யவிட்டாலும் அந்த விழா என்பது அவனோட வாழ்க்கையில் ஒரு 10 நிமிஷம்னா வாழ்க்கையில் அவனுக்கு விழான்னு ஒன்று இருக்கும். அடுத்ததாக வந்து அழுக்குக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையில் 1, 8, 7, 3 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ அழுக்கு 1ஆம் இடமே அழுக்கையும் கொடுக்குது. பாவக்கிரகங்கள் இருந்தால் அழுக்கு தான். பாவக்கிரகம் என்றால் என்ன? செவ்வாய் சூரியன், சனி செவ்வாய், ராகு கேது. அதாவது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகமே பாவக்கிரகம் தான். லக்கணத்து இந்த கிரகம் இருந்தால் அழுக்கு தான். அழுக்கு 1ஆம் இடம். பித்தம் 1ஆம் இடம். பித்தத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 4, 7, 7 எல்லாம் கூட்டாக்க 19. அதோட விதி என்பது 1. பித்தம் 1ஆம் இடம். அடுத்ததாக மரகதத்துக்கு விதியின் 1. மரகதம் 1, 3, 1, 7, 7 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1 மரகதம்.
அடுத்ததாக வைரம். வைரத்துக்கு 3 எழுத்துக்கள் 9, 3, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ வைரம் 1ஆம் இடம். உலகு. உலகு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள் 3, 4, 7 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ உலகுக்கு விதி எண் 1ஆம் இடம். துணை செய்வதும் லக்கணம்தான் துணை செய்யும், மற்ற எதையுமே செய்யாது. லக்கணம் அப்போ துணைக்கு 2 எழுத்து 9, 1 அது கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ துணை. மாற்றத்துக்கு 4 எழுத்துக்கள் 4 எழுத்துக்கு உண்டான 8, 5, 8, 7 எல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போது மாற்றம். மாற்றத்தை தருவது கூட அந்த லக்கணம் தான். ஒரு மனிதனுக்கு லக்கணம் தான் மாற்றி கொடுக்கும். லக்கணத்துக்கு இருக்கிற ஒரு அக்கறை எதுக்குமே இல்லை. லக்கணத்துக்கு இருக்கிற ஒரு தர்மங்கள் வேறு எந்த வீட்டுக்கும் கிடையாது. லக்கணம் தான் தர்மத்தை செய்யும், அதான் மாற்றம். அதனால் அடுத்ததாக ரவுடிலாம் 1ஆம் இடத்துல தான் வருது, நடிகையும் 1ஆம் இடத்துல தான் வருகிறது. கட்டளை என்ற ஒரு சொற்களும் 1ஆம் இடம் தான் வருகிறது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு உண்மையானது. நாட்டில் இது ஒரு உதாரணமாக ஒரு கதை. சூரியன் உதித்து பிரகாசிப்பது போல மனிதன் சிந்தனையும் உதித்து பிரகாசிக்க செய்யும். சூரியன் மறைவது போல பூலோகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசி மரஞ்செடி கொடிகள் எல்லாம் அஸ்தமனமாகி மறைந்துவிட நீரில் வாழும் உயிர்களுக்கு சூரியன் அஸ்தமனமும் உதிப்பதோ இல்லை. உதிக்கிறது தான் நீரில் நமக்கு உதிக்கிறது போல அதுக்கு அது கிடையாது. அது சூரியனே சந்தனை விரும்பாது நீரில் வாழும் உயிர்களெல்லாம். ஆனால் ஜாதக பலன் உண்மையானது. ஒரு உதாரணம், சூரியன் உதித்து பிரகாசிப்பதால் மனிதன் சிந்தனையை உதித்து பிரகாசிக்க செய்யும். சூரியன் மறைவது போல பூலோகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசி மரஞ்செடி கொடிகளெல்லாம் அஸ்தமனமாகி மறைந்துவிடும் நீரில் வாழும் உயிர்களுக்கு சூரியன் அஸ்தமனமும் உதிப்பது இல்லை, கிடையாது. இதுதான் ஜாதகம். ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் ஜாதக பலன் என்பது ஒரு உண்மையானது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.